ஸ்ரீ தாமிரபரணி மாஹாத்மியம் 17ஆம் அத்தியாயம். தாமிரபரணியின் மகிமை. தாமிரபரணி நதி சக்தியுடன் பாய்ந்தது. மலைகளில் ஏறி சரிவுகளில் இறங்கி கைகள் போல தோன்றும் அலைகளுடன் துள்ளி குதித்தது. அவள் நடனமாடுவதும் பேசுவதும் போல் இருந்தாள். தாமரை மலர் முகம், மீன் விழிகள், அலைகளின் கரங்கள், சுழல்களின் தொப்புள், நுரையின் வெண்ணிற ஆடை, சக்கரவாகன பறவைகளின் மார்பகங்கள், பச்சை நிற முடிகள் மற்றும் ஹம்சத்தின் அசைவுகளுடன் அவள் ஒரு தடிமனான பெண்ணைப் போல தோன்றினாள். பாயும் நீர், யானை, பாம்பு, மேகம் மற்றும் விமானம் என பல்வேறு தோற்றங்களை கொடுத்தது. தேவதைகள் ஆச்சரியத்தால் மயங்கி தாமிரபரணி நதியை வணங்கினர். ஹயக்ரீவ முனிவரின் ஆசிரமத்திற்கு மேற்கே உள்ள பிசங்கிலா குளத்தை தாமிரபரணி நிரப்பி ஜோதிர்மணி மலையின் நடுவில் மேலும் பாய்ந்து பெரும் சப்தத்துடன் பைனாக சரஸில் கல்யாண தீர்த்தத்தில் விழுந்தது. மலைய பர்வத காட்டை கடந்த பிறகு பாண்டிய ராஜ்யத்தில் நதி பயணித்தது. பிருஷங்க நகரத்தின் தொடக்க இடத்தில் தேவி தாமிரபரணி ரத்னம் பதித்த கற்பனையான சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாள். பட்டாடை அணிந்து சந்திரனின் குளிர்ந்த ஒளியை பிரகாசிக்கும் கிரீடத்துடன், இலையுதிர் கால நிலவின் முகத்துடன், ரத்தினம் பதித்த வளையல்கள், கைகள், முத்து மற்றும் தங்க கழுத்தணிகள் மற்றும் ரத்தினங்கள், இடுப்பு பட்டை, கணுக்கால், முழங்கை, 4 கரங்களில் சங்கம், தாமரை, பினா மற்றும் பெண் கிளி ஆகியவற்றை ஏந்தியபடி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாள். பல யோகினிகள் அவளுக்கு சேவை செய்கிறார்கள். நதி பயணிக்கும் போது அவள் அதன் கரையில் உள்ள பல கிராமங்களையும் நகரங்களையும் உயிர்ப்பிக்கிறாள். வேத மந்திரங்கள், திருவிழாக்கள், குளிர்ந்த காற்று மற்றும் பறவைகளின் இனிமையான இசையால் வேறுபடுகிறாள். அவள் இறுதியாக கடலுடன் இணைந்ததும் சமுத்திரராஜரின் மடியில் இடது பக்கத்தில் அமர்ந்து அவரை மகிழ்விக்கிறாள். உலகில் உள்ள தீர்த்தங்கள் தாமிரபரணி நதியின் மகிமையில் 16இல் 1 பங்கு கூட ஈடானவை அல்ல. தர்மத்ரவ, பகவதி, தாம்ரா, மலையநந்தினி, பராபர, அமிர்த சந்தியா, தேஜிஷ்டா, கர்மநாசினி, முக்தி முத்ரா, ருத்ரகலா, கலிகல்மஷநாசினி, நாராயணி, பிரம்மநாதா, மந்தீமா, மாலேயி, 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 தபக்னி, நிஷ்கலா, நந்தா, த்ரையி மற்றும் திரிபதகாத்மிகா. ஒருவர் தனது வாழ்நாளில் 1 முறையாவது இந்த புனித நதியில் புனித நீராட வேண்டும். இந்த நதியின் ஒரு சொட்டு நீரையாவது அருந்துபவர் மீண்டும் தாயின் கருவறைக்குள் நுழைய வேண்டியதில்லை. தேவதைகள் அவளுடைய கருணையை போற்றுகிறார்கள். பல இடங்களில் அவளுடைய கரையில் வசிக்கிறார்கள். சிவன், விஷ்ணு, துர்க்கை, கணபதி, பைரவர், குமாரர் மற்றும் பெரிய ரிஷி முனிவர்களின் ஆசிரமங்கள், பல க்ஷேத்திரங்கள் இங்கு உள்ளன. 17ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.